கான்ஸ்டபிள் வைஃப் கவிதா கிட்ட அங்க வேலை செய்யறவங்களுமே அந்த சாணியை கொஞ்சம் அள்ளிடுமா, இல்லைன்னா மாமியார் வரும்போது வழிக்கு விழுந்துருவாங்கன்னு சொல்றாங்க. கவிதாவுக்குமே இது ஒரு நல்ல ஐடியாவா படுது. அதனால சாணி அல்லாம அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. மாமியார் குளிச்சுட்டு வராங்க. முதல்ல மெரிக்காம தாண்டி போனாலுமே அதுக்கப்புறம் தெரியாம மெரிச்சு வழிக்கு விழுந்து காலை உடைச்சிக்கிறாங்க. இதை பாக்குற கவிதாக்குமே சந்தோஷமா இருக்கு. இப்ப கான்ஸ்டபிளுமே முத்து பத்தி சிட்டு கிட்ட விசாரிக்கிறாரு. மீனாவை சிட்டு வியானிக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு முத்து கூட்டிட்டு வந்து விட்டுருப்பாரு. பிரச்சனை பண்ண ரவுடிங்களையும் விரட்டி அமைச்சிருப்பாரு. இப்போ வீட்டுக்கு போறதுக்கு வண்டி இல்லாததால முத்து கிட்டே எங்களை கொண்டு போய் டிராப் பண்றீங்களா, முடிஞ்சா எங்களோடவே வேலைக்கு வந்துருங்கன்னு சொல்லி மீனா கூப்பிடுவாங்க. ஆனா அவரை நாட்டுப்புழுக்கு பிசினஸ் பண்ற அப்படிலாம் என்னால விட்டு வர முடியாதுன்னு சொல்வாரு. ஆனா அதுக்கப்புறம் இவங்க கெஞ்சி கேட்டதால அவருமே வேலைக்கு சேர்ந்துக்கிட்டு மதுரைக்கு வருவாரு. இவங்க கிட்ட ரூமே இல்லைன்னு தெரிஞ்சுமே அவர் ஒரு கட்டில் மட்டும் போதுன்னு சொல்லி அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாரு. மீனாவும் சிட்டுவும் எங்க போனாலும் முத்துவை தான் கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஆனா மீனாக்கு இப்ப முத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வந்துடும். அவரை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் முத்துவுமே அங்க ஐஸ் விற்கிற ஒருத்தர் கிட்ட இந்த ஊர்லயே பெரிய ரவுடி யாருன்னு சொல்லி விசாரிச்சிருப்பாரு. இது மீனாவோ கேட்டுட்டு இருப்பாங்க. முத்து கிட்ட நீ எதுக்கு ரவுடியை பத்தி எல்லாம் கேட்கிற, யார் நீன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. முத்துவுமே என்னை பத்தி எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்ந்தேன்னு சொல்றாரு. அதுல இருந்து மீனாவுமே அவர்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. அப்புறம் முத்து தான் மீனாவை பேசி சமாதானப்படுத்திருப்பாரு. மீனாவும் அவங்க அம்மா பார்க்கறதுக்கு கூட்டு போயிருப்பாங்க. அப்ப அம்மாவுமே மீனாக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. முத்துவுமே மீனா கிட்ட கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றாரு. ஆனா மீனாவோ நானே ஒரு டான்சர், என்னால யார் கல்யாணம் பண்ணிப்பா, மீறி கல்யாணம் பண்ணிக்கினா சந்தேகப்பட்டே சாகடிப்பாங்கன்னு சொல்றாங்க. முத்துவுமே உன்னை பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றாரு. மீனாவும் முத்து கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் முத்து எதுவுமே சொல்லாம இந்த டான்ஸ் குரூப்பை விட்டே போயிட்டு இருப்பாரு. மீனாவும் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு அவங்க ஊருக்கே போயிட்டு இருப்பாங்க.